சிவனோட ரொம்பவே ஆபத்தான 3 மகன்கள். ஃபர்ஸ்ட் இடத்துல பார்த்தீங்கன்னா ஜலந்தரன். சிவனோட நெற்றிக்கண்லேருந்து ஒரு சக்தி வரும். அந்த சக்தி டைரெக்டாக போய் கடலில் கலக்கும். அப்படி கலக்கும் பொழுது அங்கேருந்து உண்டாறவங்க தான் இந்த ஜலந்தரன். இந்த ஜலந்தரனுக்கு பார்த்தீங்கன்னா அசுரர்களுக்கெல்லாம் அரசனாக இருக்கான். இந்த கடல்லேருந்து தோன்ற அந்த ஜலந்தரனை பிரம்மன் தான் குழந்தைய எடுத்து வளர்க்குறாரு. ஸோ அவர் தான் பெரிய ஆளாக்குறாரு. இந்த ஜலந்தரனுக்கும் பார்வதிக்கும் ஒரு சின்ன பிரச்சனை இருந்தது. அந்த பிரச்சனை இறுதியில் சிவன் ஜலந்தரனோட தலையை துண்டிச்சு கொண்டுறாரு. ரெண்டாவது இடத்துல பார்த்தீங்கன்னா அந்தகன். ஒரு தடவை பார்த்தீங்கன்னா விளையாட்டா பார்வதி சிவனோட கண்ணை மூடிடுவாங்க. அப்படி மூடும்பொழுது சிவனோட 3வது கண் திறக்கும். அந்த கண்ணிலேருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெப்பம் வெளிப்படும். அது மட்டும் இல்லாமல் அந்த வெப்பத்தின் போது பார்வதி உடம்புலேருந்து வேர்வை சுரக்கும். அந்த வேர்வையும் அந்த வெப்பமும் சேர்ந்து அதிலிருந்து உண்டானவன் தான் இந்த அந்தகன். ரொம்ப கொடூரமான அரக்கன். இந்த அந்தகாசுரன் அழிக்க யாராலையும் முடியாது. அவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு அசுரனாக இருக்கான். 3வது இடத்துல சுடலை மாடன். சிவன் கொடுத்த ஒரு சாபத்தின் மூலியமாக பார்வதி தேவி சுடுகாட்டில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்படி சுடுகாட்டில் வாழும்பொழுது நம்ம தனியாக இருக்குமே, நமக்கு யாராவது கூட ஒரு துணை வேணும்னு சொல்லிட்டு தனக்கு ஒரு குழந்தைய சிவன் கிட்ட கேட்பாரு. அப்படி சிவன் மூலியமா உருவாக்கப்பட்ட குழந்தை தான் அது சுடலை மாடன். சாதாரணமாக இல்லை, அதே சுடுகாட்டில் பார்வதி இருக்கிற அதே சுடுகாட்டில் உருவானவர் பிறந்தவர் தான் அந்த சுடலை மாடன். ஸோ அந்த சுடலை மாடன் பிணங்களை விரும்பி சாப்பிடுவார். அந்த சுடுகாட்டில் இருக்கிற எல்லா பிணத்தையுமே அவர் விரும்பி சாப்பிட்டுட்டு இருந்தார். சிவனோட 3 மகன்களுமே ரொம்ப ஆபத்தானவங்க. ஆனால் இதில் நல்லவங்க சுடலை மாடன் மட்டும்தான்.